ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியல் ஆக்சுவலி உடனே ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே பைரவி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்த சிந்துவும் பைரவி கிட்ட போயிட்டு, பைரவி நீ இந்த விஷயத்தில் நீ என்னமோ அர்ஜென்ட் படுறியோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே ஆர்வம் வச்சான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குன்னு தான் எனக்குமே தோணுது. ஏன்னா ஆர்வம் மச்சான் சொன்னதில் எனக்கு எல்லாமே கரெக்டுன்னு தான் படுது. அப்போ அந்த சஞ்சய் தான் ஏதோ விஷயத்தில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நீ அவன் மேலே எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் பழகிக்கிட்டு இருக்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ பழகிக்கிட்டு இருக்க. ஆனால் சஞ்சய் உன்னை வேறு எண்ணத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கானோ எனக்கு ரொம்பவே தோணுது. ஏன்னா ஆறுமுகம் மச்சான் இப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறத பார்த்தா எனக்கு ஆறுமுகம் மச்சான் சொல்கிறது தான் உண்மையாக தோணுது. நீ இதை உக்காந்து கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தா உனக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பைரவியும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, இல்லை சிந்து, எனக்கு ஆறுமுகம் இப்போ இல்லை, அப்போ இருந்தே என்னையும் சஞ்சயும் ரொம்பவே தப்பாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காரு போல். அங்கே இது சஞ்சயை பார்த்தாவே ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறதில்ல. அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரியுமே பைரவி சொல்லவும், உடனே சிந்துவும், பைரவி நான் சொல்கிறது உனக்கு கரெக்டுன்னு இப்போ படாமல் இருக்கலாம், ஆனால் கடைசியில் நான் சொன்னதை நீ கரெக்டுன்னு நினைப்பேன். ஏன்னா ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் அவர் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே பண்ண மாட்டார். அதுவும் இல்லாமல் அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் சொல்லலை, அவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக ஆறுமுகம் மச்சான் எந்த ஒரு பொய்யுமே சொல்லலன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னால் தான் உன்னோட லைஃபு ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஆனால் எங்கள் ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டாங்க. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் எங்கள் சஞ்சய் இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே ஆறுமுகம் உங்ககிட்ட கேட்டிருக்கான். அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மச்சான் அங்கே சஞ்சய் சொன்னதை நம்பியிருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட அதெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அவன் சொன்னதும் கோவத்தில் நாங்கள் சஞ்சயை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகம் மச்சாமே இது முன்னாடியே சொன்னான். ஆனால் நீ இதில் கொஞ்சம் நல்லா உக்காந்து டீட்டெயிலாக தரவா நீ யோசிச்சு பார்த்தனா உனக்கே நல்லவா புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லவும், உடனே பைரவியும், சிந்து எனக்கு இதில் ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் சஞ்சய் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டார். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எந்த ஒரு பொய்யுமே சொன்னது கிடையாது. அதனால தான் அவர் மேலே எனக்கு முழு சம்மதமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டார்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையாகவும் இருக்குது. இங்கே ஆறுமுகம் தான் நிறைய பொய் சொல்லுவான். அதுவும் இல்லாமல் கல்யாண மாடியில் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியுமே அதை கேட்காம ஆறுமுகம் என் கழுத்தில் தாலி கட்டிட்டான். எனக்கு அப்போ அவன் மேலே கோவம். அதுவும் இல்லாமல் இவன் கூட எப்போ நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போவேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே பைரவி சொல்லவும், உடனே சிந்துவும், இது பைரவி அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அத்தைக்கு, அன்னபூர்ணி அத்தைக்கு எதனா ஒன்று ஆகிடுமோ, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அவங்க எதனா ஒன்று பண்ணிப்பாங்களோ, இல்லை அவங்களுடைய மரியாதைக்கு எதனா குறைச்சல் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் எங்கள் ஆறுமுகம் மச்சான் இப்படி ஒரு முடிவே எடுத்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் அந்த சுச்சுவேஷன் வச்சு நீ இந்த ஒரு விஷயத்தில் நீ கம்பேரே பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மச்சான் உன்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணார். அதுவும் இல்லாமல் ஒரு சைடு அவங்க அம்மாவை நல்லபடியாக கௌரவமாக இருக்க வைக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மாவை எந்த ஒரு பிரச்சனையுமே மாட்டி விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டுமே உன் கழுத்தில் தாலி கட்டி இப்போ வரைக்குமே உன்னை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் உன் மேலே அவர் உயிரை வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ இல்லைனா அவர் உயிரை விட்டுருன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் முன்னாடியே சொன்னதை நீயே தான் பார்த்த. ஆனால் இவ்வளோ தெரிஞ்சுமே நீ ஆறுமுகம் மச்சாவை நீ நம்ப மாட்டுற. அதுவும் இல்லாமல் அந்த சஞ்சயை நம்புற நீ உன்னோட கட்டின புருஷனை நம்பாமல் இருந்தால் அங்கே ஆறுமுகம் மச்சானுக்கு எவ்வளோ வலிக்கும். அதே மாதிரி தான் இப்போ உனக்கு வலிக்கிற மாதிரி தானே எங்கள் ஆறுமுகம் மச்சானுக்கும் வலிக்கும். ஏன்னா நீ என்னோட தங்கச்சியாக இருந்தாலையும் உன்னோட நல்லதுக்கு தான் நான் எல்லாமே சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நீ கெட்டு போகிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். என்னால் உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்தாலையும், ஆனால் ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன். இந்த ஒரு விஷயத்தில் நீ யோசிச்சு நல்ல ஒரு முடிவு எடுத்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆறுமுகம் மச்சானுக்கு கொஞ்சம் அவங்களுடைய தப்பை திருத்தத்துக்கான கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களுக்குமே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நீ நம்பாததுனால எங்கள் ஆறுமுகம் மச்சான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கீழே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அது எதுனாலன்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆறுமுகம் மச்சான் நான் அங்கே என்ன சொன்னாலுமே நீ அதை எதுவுமே கேட்டுக்காம அவர் பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிறதுனால அதை நினச்சி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீ அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே பைரவியுமே எதுவுமே யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவும் போய் உக்காந்துடுறாங்க. சிந்துவும், பைரவி நீ கொஞ்சம் யோசிச்சு நல்ல ஒரு முடிவேடு, நான் இங்கே இல்லை, நீ தனியாக இருந்து எல்லாமே யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியுமே கிளம்பிடுறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கிட்ட
சிவாவும் ஆறுமுகம், நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நீ சொல்கிறத நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் நீ எதுவுமே பொய் சொல்ல மாட்ட, உண்மையை தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அந்த சஞ்சய் மேலே. ஆனால் சஞ்சய் அப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஆதாரபூர்வமாக இந்த வீட்டில் நிரூபிச்சிட்டனா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும். அதுவும் இல்லாமல் பைரவியும் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சம்மதிச்சிடுவா. அந்த சஞ்சய் என்ன எப்படிப்பட்டவன், எப்படி கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கே பைரவிக்கு நீ புரிய வைக்கணும். அதுக்கான நேரமும் வந்துருச்சு, அதுக்கான காலமும் வந்துருச்சு. அங்கே உங்களை 2 பேருமே பிரிக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சய் நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் 2 பேருமே பிரிச்சுட்டு அங்கே சஞ்சய் வந்து பைரவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது எப்பவுமே நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நீ அவனுக்கு பதிலடியாக அவன் பண்ண தப்பெல்லாம் எல்லா ஆதாரமோட இங்கே பைரவிக்கிட்டையும் பெரியம்மா கிட்டையும் நீ நிரூபிச்சுனா நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் இருப்பா, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நீ அழுத விட்டுட்டு இதுக்கான சொல்யூஷனை நீ தடுக்கணும்னா உன்னோட வாழ்க்கை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும், சிவா நான் என்ன பண்ணுவேன் சிவா, என்னோட பேச்சை யாருமே நம்ப மாட்டுறாங்க சிவா. இங்கே அம்மாக்கிட்டேயுமே நான் சொல்லலாமா, இங்கே சஞ்சய் தான் சொன்னான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் அம்மாவும் இங்கே சஞ்சயை நம்பிட்டு என்னை நம்பிக்கை இல்லாமல் நான் ஒரு ஃப்ராடாக மாதிரி என்னை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சைடு கட்டின புருஷனை நம்பாமல் அங்கே சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்கா இங்கே பைரவியுமே. ஆனால் பைரவி அங்கே சஞ்சய் சொல்கிற போது நான் பைரவியை கொஞ்சம் கூட நம்பலை. பைரவி என்னை மீறி எதுவுமே பண்ண மாட்டா, அதுவும் இல்லாமல் என்னை கேட்காம எந்த ஒரு விஷயத்துலையுமே முடிவு எடுக்க மாட்டா. பைரவியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அப்போவே நான் சஞ்சயை பயங்கரமாக அடித்தேன். அதுவும் அடித்ததும் இல்லாமல் பைரவி மேலே நம்பிக்கையும் வந்தேன். ஆனால் பைரவி என்ன நம்பாமல் அந்த சஞ்சயை நம்பும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே பைரவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் எனக்காக அவள் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதெல்லாம் நான் நினச்சி கூட அவள் மேலே நான் பாசமாக இல்லை. எனக்கு அதுக்கு முன்னாடியே பைரவியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அம்மாக்காக தான் அங்கே பைரவியவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு போனாலையும் பைரவியை எனக்கு போக போக ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பைரவி மேலே நான் உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவை இங்கே பைரவி இப்படி எடுக்கிறேன்னா எனக்கு அந்த விஷயத்த கேட்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பைரவி முன்னாடியே இவன் எனக்கு புள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வேற சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் இங்கே சஞ்சயை எப்படி அவன் ஃப்ராடு, அவன் ஒரு 420 சொல்லிட்டு நான் எப்படி நிரூபிக்கிறது, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சிந்துவுமே கீழே வந்துடுறாங்க. உடனே மச்சான் என்ன மச்சான் இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிக்கிட்டு, நான் உங்களை விட நான் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் அனுபவித்தாலையும் நான் பண்ணாத தப்பை வந்து என் மேலே சுமத்தின போதெல்லாம் நான் எப்போவுமே பயப்படாமல் அந்த விஷயத்துக்கு யார் பண்ணது, அந்த தப்பை யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு அதுக்கான சாட்சியையும் ஆதாரத்தையும் தான் தடுக்கிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே நிரூபிச்சிருப்பேன். அப்போ வந்து எல்லாரும் என்ன ஒரு நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டா சிந்து அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை, அப்படின்ற ஒரு மனசை நான் வர வச்சிருக்கேன்னா அதுக்கு நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாமல் உன்னை விட நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த வீட்டில் மகாத்தை வந்து என்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை வந்து என்னை ரொம்பவே கேவலமாகவும் ரொம்பவே அசிங்கமாகவும் இந்த வீட்டில் இருக்காத சிவா கூட உன்னை நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் சுவாதிக்கு நிச்சயதார்த்தமே பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பார்த்து நான் உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சேன். ஆனால் நான் எதுக்கு சாகணும், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நான் எதுக்கு இப்படியெல்லாம் ஒரு இப்போ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நான் வாழ்ந்தால் டாக்டர் கூட தான் சேர்ந்து வாழணும், இல்லைனா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு இருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே டாக்டருமே என் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. என் மேலே அவர் பாசம் இல்லாமல் தான் என்னையுமே அவர் கல்யாணம் பண்ணார். ஆனால் அவர் என் மேலே பாசம் வர மாதிரி நான் அவரை நடந்து வைக்கலையா. அதுவும் இல்லாமல் என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி அவருக்கு இப்படி வந்ததுக்கு காரணம் நீங்கள் அங்கே சிவா டாக்டரவே கேட்டு பாருங்கள். ஏன்னா என் மேலே அவர் உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் முன்னாடி என் மேலே சுத்தமாக வெறுப்பாக தான் இருந்தார். பிடிக்காத கல்யாணத்தை தான் அவர் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பண்ணியிருந்தாலையும் இந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும். ஒரு தோல்வியை நினச்சி நம்ம ஒரு வருத்தத்தை நினச்சி நம்ம அப்படியே உக்காந்துட்டோன்னா நம்மளோட லைஃபு அங்கேயே ஸ்பாயில் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்மளோட லைஃப் வந்து எப்பவுமே நல்லாவே இருக்காது, கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணால் நம்ம இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம், அதுவும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டுக்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு அந்த சஞ்சய்
பண்ண திருட்டுத்தனத்தையும் ஃப்ராடுத்தனத்தையும் உங்களை 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்ச அந்த மனசையும் கண்டிப்பாக நீ ஆதாரத்தோட இங்கே நிரூபிச்சுனா கண்டிப்பாக உங்க கூட சேர்ந்து பைரவி வாழ்வா. ஏன்னா பைரவியுடைய மனசு எப்படின்னா குழந்தை மனசு, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருப்பா. ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா காலம் முழுக்க அவங்க மூஞ்சிலையும் முழிக்க மாட்டா, அவங்க யாருன்னு கூட மனசில் கூட வச்சுக்க மாட்டா. அது மாதிரி ஒரு பைரவி அவருடைய கேரக்டரு. அதுவும் இல்லாமல் உன் மேலே கூட பைரவிக்கு கொஞ்சம் அஃபேர் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நீ பைரவி கிட்ட டைரெக்டாக இங்கே சஞ்சய் சொன்னதை போய் சொல்லியிருக்கக்கூடாது. இதுக்கான ஆதாரத்தோட நீ அங்கே பைரவி கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தனா நீ தான் இங்கே கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே ஆறுமுகமும் சிந்து நான் என்ன பண்ணுவேன் சிந்து, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இப்போ இல்லை எப்போ இருந்தே அங்கே பைரவி என்னோட பேச்சை எப்போவுமே கேட்டதும் கிடையாது, அதே மாதிரி நான் சொன்னதை நம்பினதுமே கிடையாது. ஆனால் அப்போ இருந்தே என்ன நம்பலனாலுமே பைரவி மேலே நான் மிகப்பெரிய பாசம் அன்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் பைரவி நான் சொல்கிறத எதுவுமே நம்பாமல் எல்லாருமே நம்பாமல் இருந்தால் ஓகே, ஆனால் என்னை மட்டும் நம்பாமல் அங்கே சஞ்சயை மட்டும் என்ன சொன்னாலையும் எந்த ஒரு பொய்யை சொன்னாலையும் ஃப்ராடுத்தனத்தை பண்ணாலையும் அதை நம்பி இங்கே ஏமாந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பைரவி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அங்கே சஞ்சய் கிட்ட பழகிக்கிட்டு இருக்கா. ஆனால் சஞ்சய் பைரவி கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டிப்பாக பழகலை. ஏன்னா என்னையும் பைரவியும் பிரிச்சுட்டு இங்கே பைரவியை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் அவன் இருக்கான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது எவ்வளோ எடுத்து சொன்னாலையும் பைரவிக்கு புரியவே மாட்டுது. இந்த விஷயத்தில் நான் தான் போய் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக இது அங்கே சஞ்சய் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்க மாட்டார். அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்க கூட மாட்டார். நீ இந்த ஒரு விஷயத்த கேட்டு அங்கே சஞ்சயை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு வந்திருப்ப. பாவம் சஞ்சய் எனக்காக அங்கே இவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரோ, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம். நான் பண்ண ஒரே பாவம் இந்த லைஃப்லனா அது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசுகிறா. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலையும் அவளை நினச்சா மட்டும்தான் நான் இது வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு இங்கே பைரவியை நான் இது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பைரவிக்கு என்னோட மனசையும் என்னோட அன்பையும் புரிஞ்சிக்கவே மாட்றா. அதுவும் இல்லாமல் இது என்றைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக என்னை பற்றி பைரவிக்கு புரிய வரும். அன்னைக்கு நான் பைரவி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன். பைரவியை நான் வச்சு சந்தோஷமாக பார்த்துப்பேன். அதுவும் அங்கே சஞ்சய் எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கிட்ட அப்படி ஒரு விஷயத்த சொன்னும் போது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா. அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கோவம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் அங்கேயே நான் எவ்வளவோ போட்டு அடித்தேன். ஆனால் அந்த போலீஸ்காரன் திமிரில் என்னை போட்டு பயங்கரமாக ஒரு லத்தியை வச்சு ஒரு கான்ஸ்டபிளை வச்சு என்னை அடிக்க வச்சான். அது கூட எனக்கு வழியாக தெரியல. ஆனால் இங்கே பைரவி என்னை நம்பாமல் போனது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே சிந்துவும் மச்சான் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நீங்கள் நிதானமாக உட்காந்து யோசிச்சுங்க, அவன் ஏதோ ஒரு தப்பில் கண்டிப்பாக மாட்டியிருப்பான், அந்த தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி இங்கே பைரவி கிட்ட ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிங்கன்னா கண்டிப்பாக பைரவி உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே சிவாவுமே ஆமாம் ஆறுமுகம், இங்கே சிந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் நீ உக்காந்து டீட்டில் யோசிச்சுப்பார். அதுவும் இல்லாமல் அவன் பண்ண தப்பை நீ ஆதாரப்பூர்வமாக இங்கே பெரியம்மாக்கும் இங்கே பைரவிக்கும் 2 பேருக்கும் நீ புரிய வச்சுனா இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் உன்னோட பேச்சையும் உன்னோட வார்த்தையையும் நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே பெரியம்மாவும் இங்கே பைரவியும் 2 பேரும் உன்னை நம்ப மாட்டுறாங்க. அப்போ நீ நம்புகிற மாதிரி நீ சாட்சியோட அவங்கக்கிட்ட நிரூபிச்சுனா உன் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வந்துடும். அதுவும் இல்லாமல் நீ பைரவி மனசில் ஒரு நல்ல இடத்தையுமே பிடிச்சிருவ. நீ பைரவியே சந்தேகப்பட மாட்ட, பைரவியை வச்சு நல்லா பார்த்துப்ப அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே நீ அதை நிரூபிக்கிற நேரமும் காலமும் வந்துடுச்சு. நீ அதை நிரூபித்தா மட்டும்தான் இங்கே நீ நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நிரூபிக்க முடியும். அதுவும் இல்லாமல் பெரியம்மா உன் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நீ யோசிச்சு கண்டிப்பாக நீ சஞ்சயோட திருட்டுத்தனத்தையும் ஃப்ராடுத்தனத்தையும் கண்டுபிடிச்சி இங்கே எல்லாருக்கிட்டையுமே நிரூபிக்கணும். அந்த சஞ்சய் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஏன்னா அவன் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா நீ இங்கே அவங்க இந்த சஞ்சயையும் பைரவியும் நீ ஒன்று சேர்த்து வச்சு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஆனால் அது தெரிஞ்சிருந்தோம் இங்கே அம்மா ஏன் உன் மேலே உங்கள் அம்மா ஏன் உன் மேலே இவ்வளோ பெரிய கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இங்கே பைரவி மேலே அங்கே பெரியம்மா ரொம்பவே பாசமோ அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பைரவியால் இங்கே
பெரியம்மாக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு. அதனால இங்கே பைரவியே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய கௌரவத்தையும் நம்மளுடைய மரியாதையும் நம்மளுடைய பாசத்தையும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு நல்ல ஒரு முடிவையும் நீ எல்லாருக்குமே ஒரு பதிலடியாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யாவுக்கு இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்தே மனசுக்குள்ள ஐஸை போட்ட மாதிரி சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது. உடனே அந்த ஒரு இனிமையான ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக நம்ம அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். அம்மா கிட்ட சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. முன்னாடி இங்கே சிந்துவையும் சிவாவையும் பிரித்து வச்சோம். இப்போ தன்னைத்தானே இப்போ பைரவியும் ஆறுமுகமும் பிரிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. அதுவும் இல்லாமல் பைரவியும் இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஒரு இனிமையான விஷயத்த கண்டிப்பாக நம்ம அம்மா கிட்ட சொல்லணும். ஏன்னா அம்மா கிட்ட சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து மகாவை தடங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மகா வந்து எங்கேயோ வெளியில் வேற போயிட்டு இருக்காங்க போல. அப்போ தான் அங்கே வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவும் எப்போ தான் அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து இங்கே சிவாவுமே வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதும் ஐஸ்வர்யாவை பார்த்ததும், என்ன ஐஸ்வர்யா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, எதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க வெயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கேட்கவும், உடனே இங்கே ஐஸ்வர்யாவும், இல்லைண்ணே இங்கே சும்மா தான் வெளியில் உட்காந்தேன். ஏன்னா உள்ளே ஒரு மாதிரியாக குளுக்கமாக இருந்துச்சா, அதனால் வெயிலில் கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்தேன். வேறு எந்த இஷ்யூ இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐஸ்வர்யாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க இங்கே சிவாவுமே. அதுக்கப்புறம் ஒரு சைடு பைரவியுமே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு விஷயத்த வந்து இங்கே சிந்து வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, இந்த விஷயத்தில் நீ நல்லா தெளிவாக யோசிக்கணும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த யோசிக்கிறதுக்காக உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பைரவியும். ஆனால் பைரவிக்கு ஒரு விஷயம் எண்ணத்துலேயும் தோணுது, ஆமாம் இங்கே சிந்து சொன்ன மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா இங்கே சஞ்சய்க்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். சஞ்சய் கிட்ட நான் பணம் வாங்கின விஷயம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே ஆறுமுகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இங்கே பைரவி கிட்ட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டு இருந்தாலையும் இந்த 2 விஷயம் இது சஞ்சய்க்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ நான் சொல்லியிருக்கணும், இல்லை சஞ்சய் சொல்லியிருக்கணும். நானுமே இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொன்னது கிடையாது. இப்போ நான் சொல்லலைன்னா அப்போ இங்கே சஞ்சய் தான் இந்த விஷயத்த 20 லட்ச ரூபா நான் வாங்கின விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ நான் கால் பண்ணி கேட்குற போது இங்கே சஞ்சயும் அந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் எப்படி சொல்லுவேன், நீ தான் இந்த விஷயத்த சொல்ல வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ எப்படி நான் அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு என்கிட்டே நான் கொடுக்கல, இது சொல்லலை அப்படின்ற மாதிரியே சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தில் நானுமே இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லலை. அப்போனா இங்கே சஞ்சய் தான் அந்த 20 லட்ச ரூபா கொடுத்த விஷயத்த இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாமல் இப்போ அந்த விஷயத்திலே இங்கே சஞ்சய் பொய் சொன்னவன் இப்போ அந்த 2 பேருக்கும் வேறு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஏன் சஞ்சய் சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. உடனே இல்லாமல் அங்கே இங்கே சஞ்சய் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இதுக்கு மேலே சஞ்சய்க்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் 2 பேருக்கும் இடையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டால் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அப்படி நினச்சி அப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு தான் போச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் ஒரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவும் மாறி இங்கே சஞ்சய் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு பைரவிக்கு. இந்த சந்தேகத்தை நம்ம கண்டிப்பாக தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியும் சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. உடனே சஞ்சய் வந்து அந்த ஃபோனை பார்த்துட்டு, நம்ம செஞ்ச விஷயம் நல்லாங்க சூடு பிடிச்சி பற்றிக்கிட்டு இருக்கு போல், 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு 2 பேரும் பிரிஞ்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சயுமே நினச்சிக்கிட்டு அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி சொல்லு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இங்கே சஞ்சய் கேட்கவும், உடனே பைரவியும் இது சஞ்சய் நீ என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். அது இல்லாமல் நீ வந்து எனக்கு பணம் கொடுத்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது அப்படி இருந்தும் இங்கே ஆறுமுகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து இங்கே சஞ்சய் கிட்ட கேட்குறாங்க. உடனே சஞ்சய் வந்து
அது எனக்கு என்ன தெரியும் பைரவி, நீ இந்த பணத்தை வாங்குற மாதிரி சொல்லிட்ட. இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லாத. அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கு உன்னனாவே பிடிக்காது. உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீயே தானே சொன்ன. அப்படி இருந்தும் நான் எதுக்கு அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி கிட்ட சொல்லவும் பைரவியும் அப்படி எப்படி அது அப்படி எனக்கு புரியல சஞ்சய். நீ என்கிட்ட பொய் சொல்கிறியோ என்னவோ எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே ஆறுமுகத்துக்கு தெரிய வந்திருக்குன்னா ஒன்று நீ சொல்லியிருக்கணும், இல்லை நான் சொல்லியிருக்கணும். அப்போ 2 பேரும் சொல்லலைன்னா இந்த விஷயத்த யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்போ தெரியாத பட்சத்தில் நம்ம 2 பேர் யாரா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கணும். அப்போ நான் இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லலை. அப்போ நீ தான் சொல்லியிருக்கணும். நீ தானே சொன்ன ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் கிட்ட கேட்கவும் உடனே சஞ்சயும் என்ன பேசுகிற பைரவி, இந்த விஷயத்த நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அவங்க வெளியே நின்று ஒட்டு கேட்டு இருந்துக்கலாம் இல்லையா? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி விஷயத்த வந்து நிறைய டைம் பேசியிருக்கோம். அதனால் இப்படி பேசுகிற போது அந்த ஆறுமுகம் தான் பார்த்துட்டு இப்படியெல்லாம் கேட்டுட்ருப்பான். ஏமாலும் இந்த ஒரு பழியை தூக்கி போட்டு நீ என் கூட பேச முடியாத மாதிரி அங்கே ஆறுமுகம் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி கூட நினச்சிருக்கலாம். இது என்ன பைரவி இந்த ஒரு கொஷின்? ஏன் என் மேலே டவுட்டாகவே கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சயுமே கேட்கவும் உடனே பைரவியும் இல்லை சஞ்சய், எனக்கு உன் மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. நீ என்கிட்ட பொய் சொல்கிறே என்னமோன்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு 99% நீ தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்குவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுகிற போதெல்லாம் நான் எப்போவுமே தனியாக தான் பேசுவேன். அதுவும் இல்லாமல் நம்ம பேசுகிற விஷயம் யாருக்கும் கேட்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பணம் இப்போ வாங்கியிருக்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஒளிஞ்சு பேசுவேன். அப்படி இருந்தும் இங்கே ஆறுமுகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கண்டிப்பாக நீ தான் சொல்லியிருக்கணும். எனக்கு நல்லாவே தெரியும் சஞ்சய், நீ என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு நீ என்கிட்ட பொய் சொல்லுன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஆறுமுகம் எப்போவுமே ஒரு சில விஷயத்தில் வந்து பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஆறுமுகம் பொய் சொல்ல மாட்டார். ஏன்னா எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் மேலே வச்சுட்டு இருந்த நம்பிக்கையோடு நான் உன் மேலே வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்டு அங்கே ஆறுமுகத்துக்கிட்ட நீ இந்த பணத்தை வாங்கின விஷயம் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி, அதுவும் இல்லாமல் உனக்கு எனக்கும் இது தப்பான ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ நாளாக தனியாக இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்க. அப்போ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னது நீ தான். நீ இந்த ஒரு விஷயத்த சொல்லி எங்களை 2 பேரையுமே பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா சஞ்சய்? ஆனால் நீ இப்படியெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே நல்லாவே தரவா அங்கே சஞ்சய்க்கு வந்து நல்ல ஒரு செக் பாயிண்ட்டை வச்சுருக்காங்க பைரவியுமே. ஆனால் இங்கே சஞ்சய்க்கு வந்து என்ன தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா சஞ்சய் வந்து இவங்க 2 பேரையுமே சண்டை மூட்டி அவங்க 2 பேரையுமே பிரித்து விட்டுட்டு நம்ம பைரவி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் இங்கே ஆறுமுகமாகவே பிரித்து இங்கேருந்து போனாலையும் பைரவி அங்கே சஞ்சயை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா சஞ்சயை வந்து ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு, தலைக்கு மேலே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே அந்த ஒரு பர்சனே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா பைரவி அவங்க மேலே இருக்கிற கோவத்தில் அவங்கள என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் சஞ்சய் கூட பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா இங்கே பைரவி அங்கே கண்மூடித்தனமாக இங்கே சஞ்சயை நம்பினது தான் மிகப்பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் இப்போ சஞ்சய் கிட்ட கேட்டு சஞ்சய் இந்த விஷயத்தில் எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவும் இருக்காங்க. அப்போனா இங்கே சஞ்சய் தான் எல்லாமே பண்ணியிருக்கான். ஆறுமுகம் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. பாவம் நான் ஆறுமுகத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே நினச்சிக்கிட்டு உடனே பைரவி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட போகிறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட போனதும் ஆறுமுகம், நான் கேட்டதை நினச்சி நீ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டியா? என்னை மன்னிச்சிக்கோ ஆறுமுகம், நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இந்த விஷயத்த நீ என்கிட்ட பொய்யை தான் நான் சொல்லிட்டு இருப்ப. சஞ்சய் எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சஞ்சய் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பான். எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனை நான் நம்பினதுனால இப்போ என்னை இப்படி இந்த நிலைமைக்கு வர வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் பேச்சையை நம்பி நான் உன்னை ரொம்பவே சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிக்கோ ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் உடனே ஆறுமுகமும், பைரவி நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ அவனை எவ்வளவோ நம்பின. அவன் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினாலையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னாலையுமே நீ அவனை நம்பின. அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ அவனை நம்பாத. அதுவும் இல்லாமல் அவனை நம்பலன்னா கடைசியில் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கான்ஸ்டபிளை வச்சு அடித்ததும் இல்லாமல் உங்ககிட்ட 20 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கான். அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக
பைரவி வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டா. இந்த விஷயமே உங்ககிட்ட சொல்லலைன்னா அப்போ இன்னும் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் எப்படி தான் உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு உன் மேலே சத்தியமா, என் மேலே சத்தியமா, நான் உயிரை நினைக்கிற எங்கள் அம்மா மேலே சத்தியமா இங்கே இங்கே சஞ்சய் தான் இந்த விஷயத்த என்கிட்ட வந்து சொன்னான். அவன் சொன்னும்போது எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போயுமே நான் உன்னை நம்பிக்கிட்டு இங்கே பைரவி இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா. என்னை கேட்காம உங்ககிட்ட பணமும் வாங்கியிருக்க மாட்டா. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நம்பிக்கையாக நான் வீட்டுக்கு அவங்ககிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன். உடனே இங்கே அப்போவுமே சஞ்சய் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இங்கே நீ என்ன நினச்சாலையும் என்னையும் பைரவியும் பிரிக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ரொம்பவே சின்ன வயசுலேருந்து நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னை பிரித்ததும் ஒரே கையோட நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே ஐடியா. அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே உங்கள் 2 பேரையுமே நான் பிரிக்கணும். நீ இங்கே பைரவி மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. உங்கள் ஃபேமிலியில் நான் நிறைய பிரச்சனையை உண்டாக்குவேன். அதுவும் இல்லாமல் உனக்கும் பைரவிக்கும் இருக்கிற உறவை வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து எங்கிட்ட சவால் விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சஞ்சயை போய் நீ நம்பிக்கிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் அவன் ரொம்பவே ஃப்ராடுக்காரன். அதனால தான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் சொன்னேன். ஆனால் நீ எதுவுமே கேட்காம என்னை நம்பாமல் நீ சஞ்சயை நம்பிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியெல்லாம் நீ என்னை நம்பாத இருக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட வந்து டிவோர்ஸ் வேறு கேட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் நான் அங்கே இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்குற போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு தெரியுமா? நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வர்றதில்ல. அதுவும் இல்லாமல் உன் நினப்போடு நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கூட நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க தவிர உன் மேலே நான் வெறுப்பையோ உன் மேலே நான் கோவத்தையோ காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் நினச்சது கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி கிட்ட ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.